வணக்கம். அன்பார்ந்த வரம் டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜேஎம்எஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவில் மகரத்தில் சுக்கிரன் இப்போ டிசம்பர் 2ஆம் தேதி பயணிக்க தொடங்கி டிசம்பர் 28 வரைக்கும் சஞ்சரிக்கிறாரு. ஏன் இந்த பதிவில் சுக்கிரனுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா, செவ்வாய் வக்கரகதியில் கடகராசியிலிருந்து சுக்கிரனை பார்க்கறதுனால செவ்வாய் சுக்கிரன் பார்வை சம்மந்தப்பட்டு சில விஷயங்களை நம்ம பகிர்ந்துக்கிருக்கோம். கும்ப லக்னத்திற்கான பதிவு இது. இப்போ நம்ம சுக்கிரனை பற்றி சொன்னோம் இல்லையா, அது மகரத்தில் சுக்கிரன் போகிறது 27 நாட்கள், டிசம்பர் 2ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 28 வரைக்கும் 3 நட்சத்திரத்தின் வழியாக பயணிக்கிறார். உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அப்போ 3க்கும் தனித்தனியாக அது நட்சத்திர ரீதியாக பலன்கள் நமக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ நமக்கு கும்பத்துக்கு பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். இப்போ கோச்சாரத்தில் இந்த செவ்வாயினுடைய பார்வை சுக்கிரனுக்கு விழுகுது. சுக்கிரனுடைய நட்சத்திரம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் 3, 7, 11 இருக்குது. 3ஆம் இடம் மேசராசி, 7ஆம் இடம் சிம்மராசி, 11ஆம் இடம் தனுசு ராசி. அப்போ பரணி, பூரம், பூராடம் அப்படின்ற கான்செப்டு நமக்கு ஒரு இன்பத்தை கொடுக்குற கிரகமாக இருக்கார். லைஃப் பார்ட்னர், கணவன் மனைவி உறவு மற்றும் அனைத்து விதமான உறவுகள், இப்போ கூட பிறந்தவங்க, இளைய சகோதர சகோதரி, மூத்த சகோதர சகோதரி, இது மாதிரி உறவுகள் சார்ந்த நன்மைகளை கொடுக்கக்கூடியதாகவும், ஸ்மார்ட் ஒர்க்கு, ஒரு கம்யூனிகேஷன் லைனு, கமிஷன் லைனு, கான்ட்ராக்ட் லைனு, அட்மினிஸ்ட்ரேஷன் லைனு, இது மாதிரி ஒரு மூளை உழைப்பு சார்ந்த ஓவர்லுக் பண்ணுற ஒரு பதவிகளை, ஒரு வேலைகளை நிர்ணயிக்கிற கிரகமாக அந்த சுக்கிரன் இருக்கார். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த 3 நட்சத்திர சாரத்தில் 12ல் போகும்போது, அந்த 12ஆம் இடம்ங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம், விரயம், இடம் விட்டு இடம் போகிறது, அல்லது உடல் உபாதைகளை ஏற்படுத்துறது. 6ஆம் இடம், 12ஆம் இடம், இது மாதிரி வேலைகளுக்கு எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கெல்லாம் கோச்சாரத்துக்கு நமக்கு ஒரு என்ன நட்சத்திரத்தில் போகுதுன்னு பார்க்கும்போது, அந்த நட்சத்திர நாதர்கள் நமக்கு என்ன ஆதிக்கம் பெறுகிறார்கள்னு நமக்கு தெரியாமல் என்ன பண்ண முடியும். அதனால் பாஸ்கர அஸ்ட்ராலஜிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்மளுடைய 12 பாவத்திற்கு புத்திநாதர்கள், உபநட்சத்திரங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ அந்த மாதிரி கணிக்கும்போது சுக்கிரனோ செவ்வாயோ நமக்கு என்ன பாவ அதிகாரிகள்னு தெரிஞ்சுக்கும். அப்போ நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் இந்த மாதிரி பாவ அதிகாரிகளாக வரும் பொழுது நமக்கு தொழில் பலத்தையும் பண வரவையும் வேலை வாய்ப்பையும் உருவாக்குவார்கள். நல்லாயிருக்கும். இப்போ வெளிநாட்டில் வேலை பார்க்குறதும் 12ஆம் இடம் தான். 6ஆம் இடம், 12ஆம் இடம் இதெல்லாம் 10ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளும்போது வெளிநாட்டு வேலைக்கு சாதகமாக இருக்கும். அப்போ அந்த மாதிரி நம்ம ஜனனஜாதத்தை பேஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கோச்சாரத்தை பார்க்க நமக்கு நன்மையாக இருக்கும். ஏன்னா எங்கிட்ட பிடிஎஃப் வாங்குகிறவங்கெல்லாம் அந்த மாதிரி இந்த 12 பாவ அதிகாரிகள் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை பார்க்க அவங்களுக்கு அது புரிய வரும். இப்போ நம்ம சூரியனுடைய நட்சத்திரத்தில் 2ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் வர்றார். அந்த சூரியன் நம்ம லக்னத்துக்கு 7ஆம் இடம்தான், சிம்மராசி. ஆனால் 12ஆம் இடத்துக்கு அது 8ஆம் இடம். அதனால் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு மூலதனம் போடலாம் அப்படின்னு நினச்சா நடக்காது. வேறு வேலைக்கு போகலாம், 2வது வேலைக்கு போய் ஜாயின் பண்ணலாம், அல்லது ஒரு தொழிலை எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் தடையாக இருக்குது. இதுதான் அந்த சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய அமைப்பு. டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும் இந்த நிலைமை. அதுக்கப்புறம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் போகும் பொழுது வேலைக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு வேலை சார்ந்து வெளிநாடு வேலை, அடுத்த வேலைக்கு பயணிக்கிறது, வேலை மாற்றம் பண்ணிக்கிறது, இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. அதே நேரத்தில் ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்கும் சாதகமாக இருக்குது. ஒரு உடல் உபாதை இருக்குது, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கும் நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மருத்துவ செலவுகள்னு எடுத்துக்கணும். 12ஆம் இடம்னாலே செலவு தானே, மருத்துவ செலவுகள். இப்போ சுக்கிரன் நமக்கு 4ஆம் இடத்துக்கும் 9ஆம் இடத்துக்கும் அதிபதி. அப்போ அந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, இதன் வழியாக செலவுகள், ஒரு வாகனம் வாங்கிறது,
இப்போ தொழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் தொழில் இருக்குது, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் இருக்குது, ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் தயாரிக்கிறது இருக்குது, இன்டீரியர் டெக்கரேஷன் இருக்குது, சொகுசு வாகனங்கள் இருக்குது. இது சம்மந்தப்பட்ட ஒரு வளர்ச்சி மூலதனங்களை பண்ணுவார், தொழில் சார்ந்து நன்மைகள் கொடுப்பார். அதே ஸ்மார்ட் ஒர்க்குன்னு எடுத்துக்கும் போது ஐடி லைனு, நம்ம கன்சல்டிங் பண்ணுறது, கமிஷன் வகை தொழில். இப்போ சுக்கிரன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆடை ஆபரணம் மற்றும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் டிசைனிங், பட்டு சம்மந்தப்பட்ட துறை, இதெல்லாமே சுக்கிரன் ஆகும். பிளாஸ்டிக்ஸு. ஸோ இதெல்லாம் 12ஆம் இடத்துல தொடர்பு வருது அப்படின்னா மூலதனம் சார்ந்து அது கொஞ்சம் வேலை செய்யுது. இந்த ஃபீல்டில் ஏதாவது ஆராய்ச்சியில் இருக்கிறீங்க அப்படின்னா ஆராய்ச்சி சார்ந்து அது வேலை செய்யும். அப்போ இந்த பாவம் தான் நமக்கு பேசுது. அந்த பாவத்துக்கு நம்ம ஜனன ஜாதகத்தின்படி அது என்ன திசை நடக்குதோ, புத்தி நடக்குதோ, அதில் இந்த சுக்கிரன் செவ்வாய் சம்மந்தப்பட்டால் நீங்கள் அந்த டாபிக் எடுத்து பொருத்தி பார்த்தீங்கன்னா நிகழ்வுகள் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி தான் செவ்வாய். இப்போ செவ்வாயினுடைய நட்சத்திரம் நம்மளுக்கு 4, 8, 12 இருக்குது, 1, 5, 9 இருக்குது. நம்ம கும்ப லக்னத்தில் தான் செவ்வாயினுடைய அவிட்ட நட்சத்திரத்தினுடைய 3, 4 பாதங்கள் இருக்குது. 5ஆம் இடத்துல மிதுனத்தில் இருக்குது, 9ஆம் இடத்துல துலாத்தில் இருக்குது. அப்போ இந்த செவ்வாயினுடைய ஆற்றல் என்பது நமது சிந்தனையை வளப்படுத்தும், நம்மளுடைய கலைத்திறமைகளை வளப்படுத்தும், நம்முடைய படிப்பு, உயர்கல்வி, நம்ம பழக்க வழக்கங்களையும் டெவலப் பண்ணும். இப்போ அப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இப்போ கோச்சாரத்தில் செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஒரு ரகசியமான ஒரு முறையில் நம்ம செய்கிற கான்ஃபிடென்ஷியல் மேட்ரு, ரகசிய செயல் திட்டங்கள், இது மாதிரி செவ்வாய் சுக்கிரன் வேலை செய்யக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஜனன ஜாதகத்தில் இந்த செவ்வாயோ சுக்கிரனோ 8ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ 12ஆம் பாவ உபநட்சத்திரமாகவோ வந்திருந்தால் அது நம்மளுக்கு வீழ்ச்சியை கொடுத்துரும். அதனால் அது நம்ம ஜனன ஜாதகத்தில் தெரிஞ்சால் அதை பயன்படுத்தணும். இல்லை நமக்கு நல்ல செவ்வாய் சுக்கிரன் அப்படின்னா வேலை சார்ந்து, தொழில் சார்ந்து, இப்போ நான் சொன்ன அத்தனை தொழில்களையும் நன்மைகளை கொடுக்கும். வெளிநாட்டு வேலை தொடர்புகள் சார்ந்து நன்மைகளை கொடுக்கும். அதே நேரத்தில் கடன் கேட்ட தொகைகள் கிடைக்கும். கடன் ரொட்டேஷன் ஃபில்லப் ஆகும். வீடு சார்ந்த கடன், வேலை சார்ந்த கடன், தொழில் சார்ந்த கடன் நடக்கும். சிகிச்சைகள், மருத்துவ சிகிச்சைகளுக்கும் அது வேலை செய்யும். அப்போ அந்த வகையில் நம்ம கும்ப லக்னத்துக்கு பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் 12ஆம் இடத்துல சுக்கிரனும் வேலை செய்து நம்ம ஜனன ஜாதகத்தில் 12 உபநட்சத்திரங்கள்னு எடுக்கும் பொழுது 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம், இந்த 2 கிரகங்கள் நமக்கு திசாபுத்தி அந்தரம் நடந்தால் தொழில் டெவலப் ஆகும். செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ரியல் எஸ்டேட்டு, விவசாயம், பூமி சார்ந்த தொழில், ஒரு கருவிகள், இயந்திர கருவிகள் செய்கிறது, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ், எலக்ட்ரானிக்ஸ், மற்றும் இப்போ இந்த யூனிஃபார்ம் போட்ட வேலைன்னு சொல்லலாம், செக்யூரிட்டி லைன், இராணுவம், காவல்துறை, இது சார்ந்த அமைப்புகளையும் வேலை செய்யும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நன்மைகளெல்லாம் நமக்கு இந்த 2 கிரகத்தினுடைய திசாபுத்தி அந்தர சூட்சுமத்தில் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.